சி! எரிச்சலோடு வீட்டினுள் நுழைந்தாள் வனிதா. தோளில் மாட்டியிருந்த பையை தூக்கி சோஃபா மீது வீசினாள். பக்கத்திலேயே பொத்தென்று விழுந்தாள். ஜென் ஃபார் டம்மீஸ் என்ற புத்தகத்தை படித்து கொண்டிருந்த அவளுடைய தாத்தா சிரிப்போடு நிமிர்ந்து பார்த்தார். என்ன சும்மா, யார் மேலே கோபம்? எங்கள் ப்ரொஃபஸர் மேலே தான் என்றாள் வனிதா. அந்த ஆளை நினச்சாலே எரிச்சலாக வருது. இவரோட ஒப்பிட்டா எங்கள் பழைய ப்ரொஃபஸர் அவ்வளவோ பெட்டர். பழைய ப்ரொஃபஸர், புது ப்ரொஃபஸர் ஒன்றும் புரியலையம்மா, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. தாத்தா, போன மாதம் வரைக்கும் எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்த ப்ரொஃபஸர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு பதிலாக இன்னொரு தர நியமிச்சிருக்காங்க. சரி, அவர் மேலே உனக்கு என்ன கோபம்? பின்ன என்ன தாத்தா, எங்கள் பழைய ப்ரொஃபஸர் எல்லா விஷயங்களையும் சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒழுங்குபடுத்தி விளக்குவார். இதுதான் மேட்டர் அப்படின்னு புரியும். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஒரே விஷயத்த இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு 2 விதமாக சொல்லி எது சரின்னு எங்களையே யோசிக்க சொல்கிறார். நல்ல விஷயந்தானே, யோசித்து பழகுங்களேன். காமெடி பண்ணாதீங்க தாத்தா. எது சரின்னு நாங்களே யோசித்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாத்தியார் என்ன எதுக்கு வெட்டியா? தாத்தா மெல்ல சிரித்தார். கண்ணு, உங்கள் பழைய ப்ரொஃபஸர் எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி சொல்லி உங்களை கெடுத்துட்டார். பின்னாலே அவர் சொன்னபடி நிஜ வாழ்க்கையில் நடக்கலைன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு புரியாமல் திணறுவீங்க என்றார். தன்னுடைய கையில் இருந்த புத்தகத்தை உயர்த்தி காட்டியபடி தொடர்ந்து சொன்னார். ஜென் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான உண்மைன்னு எதுவும் இல்லை. 2 பக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் எந்த சூழ்நிலையிலையும் பதற்றம் இல்லாமல் யோசிக்க முடியும், சரியான முடிவெடுக்க முடியும். அதுக்கு பயிற்சி தர்ற இந்த புது ப்ரொஃபஸரை திட்டாதீங்க, பாராட்டுங்க என்றார் அவர்.